أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله هو الرزاق ذو القوة المتين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானு வதஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதரிகளே, லொஹருக்கு பின்னால் நடந்த அந்த குர்ஆனுடைய தர்ஸினுடைய அமர்விலே அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களில் மிக முக்கியமான ஒரு திருநாமமாக இருக்கக்கூடிய ரஸாக், வாழ்வாதாரம் வழங்கக்கூடியவன் என்ற அந்த திருப்பெயருக்கான அர்த்தம், விளக்கம், எந்தெந்த வகையிலெல்லாம் அல்லாஹு ஜல்லஷானு வதஆலா படைப்பிடங்களுக்கு அற்புதமான முறையிலே ரிஸ்கை வழங்கி கொண்டிருக்கிறான் என்கிற பல்வேறு செய்திகளை நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியிலே இன்னும் சில விஷயங்களை பார்த்துவிட்டு இந்த ரஸாக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த திருநாமத்தின் மூலமாக நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு 3 பாடங்களையும் படிப்பினைகளையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் இந்த உலகத்தினுள்ள பிறந்ததற்கு பின்னாடி அவனுக்கு ரிஸ்க் நிர்ணயிக்கப்படுகிறதா அல்லது பிறப்பதற்கு முன்பதாகவே நிர்ணயிக்கப்படுகிறதா என்று நாம் குர்ஆன் சுன்னாவை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய அதிசயம், நாம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷியும் பிறப்பதற்கு முன்னாடியே அல்லாஹு ஜல்லஷானு வதஆலா நம்முடைய ரிஸ்கை என்ன செய்கிறான்? எழுதி முடித்து விடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன அஹதக்கும் ஃபீ பத்னி உம்மிஹி 40 யௌமா. அதாவது அந்த தாயினுடைய வயிற்றினுள்ளே 40 நாட்கள் நாம விந்து துளியாக இருக்கிறோம். சும்ம யகூனு அலகதம் மிஸ்ல தாலிக. பின்பு ஒரு 40 நாட்கள் கழித்ததற்கு பின்னாடி அந்த விந்து துளி இரத்த கட்டியாக என்ன செய்கிறது? மாறுகிறது. சும்ம யகூனு முதுகதம் மிஸ்ல தாலிக. இன்னொரு 40 நாட்களுக்கு பின்னாடி அது சதை கட்டியாக என்ன செய்கிறது? மாறுகிறது. இந்த நேரத்தினால சும்ம பாசல்லாஹு மலக்கன், ஒரு மலக்க அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த இடத்துல அனுப்புகிறான். ஃபயுமரு பி 40 கலிமாத். ஒரு 4 வார்த்தைகளை எழுதுமாறு அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா அந்த மலக்குக்கு என்ன செய்கிறான்? பணிக்கின்றான்.
கால் லஹு உக்துப், அந்த மலக்கை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஒரு 4 விஷயத்தை நீ எழுது. அதுல முதலாவது விஷயம் அமலஹூம், அவன் இந்த உலகத்துல என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்வான், நன்மை தீமை அப்படிங்கிற வகையில நாம பிறந்தது முதற்கொண்டு இறக்கின்ற காலம் வரைக்கும் நாம என்னவெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் நினைச்சுகிறான். முதல் கட்டமாகவே தாயினுடைய வயிற்றுல ரூஹு ஊதப்படுவதற்கு முன்பதாகவே அல்லாஹ் நினைச்சுகிறான், எழுத சொல்லிவிடுகிறான். அடுத்து 2வதாக ரிஸ்கஹூம், அவனுடைய வாழ்வாதாரம் இருக்குதா இல்லையா, அவளை எவ்வளவு சம்பாதிப்பான், எவ்வளவு சாப்பிடுவான், எந்த அளவுக்கு தோட்டந்திரவுகளெல்லாம் உருவாக்குவான் அப்படிங்கிற வகையில் அந்த ரிஸ்கை அல்லாஹ் என்ன செய்வான், எழுத சொல்வான். அடுத்து 3வதாக அஜலஹூம், அவனுடைய அந்த இறப்பினுடைய தவணை காலம் இருக்குதா இல்லையா, எத்தனை வருடங்கள் எத்தனை வயது வரைக்கும் அவன் வாழ்வான் அப்படிங்கிற அந்த தவணையும் என்ன செய்வான், அல்லாஹ் எழுத சொல்வான். அடுத்து 4வதாக வஷகியுன் அம் சயீதுன், அவன் இந்த உலகத்துல சீதேவியா வாழ்வானா அல்லது மூதேவியா இருப்பானா, நல்லவனா இருப்பானா கெட்டவனா இருப்பானா அப்படிங்கிற அந்த செய்தியும் அல்லாஹ் நினைச்சுகிறான். இப்படியாக சேர்ந்து ஒரு 4 விஷயத்தை நம்முடைய தாயினுடைய வயிற்றில் நாம சிசுவாக உயிர் கொடுக்கப்படாத ஒரு சிசுவாக இருக்கக்கூடிய அந்த கட்டத்தினுடைய அல்லாஹ் என்ன செய்கிறான், மலக்குமார்களை வைத்து எழுதி விடுகிறான். எழுதிவிட்டு தான் சும்ம இன்ஃபஹு ஃபீஹி ரூஹ், அதுக்கு பின்னாடி தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், நம்முடைய உடலுக்கு ரூஹ என்ன செய்கிறான், கொடுக்கிறான் என்கிற வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான முறையில் நமக்கு சொல்லி காட்டிருக்கிறார்கள். இப்ப இந்த இடத்தினுங்களை நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கட்டம் இருக்கிறது. தாயினுடைய வயிற்றினுல அந்த ரிஸ்க் எழுதப்படுகிறது என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு கட்டமாக நாம கொஞ்சம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது கட்டம் என்னன்னு சொன்னா, நாம வெளியே வந்ததுக்கு பின்னாடி நமக்கு உணவு ஊட்டப்படலை, தாயினுடைய வயிற்றிலே நம்ம என்ன செய்யறோம், உணவு ஊட்டப்படுகிறோம். அப்படி உணவு ஊட்டுறது நம்முடைய தாய் ஊட்டுறாளா அல்லது நம்முடைய தந்தை ஊட்டுகிறாரா அல்லது நாம இருக்கக்கூடிய அரசாங்கம் நமக்கு அந்த தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது நமக்கு உணவு ஊட்டுகிறதா அல்லது நம்ம கூட இருக்கக்கூடிய குடிமக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவர்கள் ஊட்டுகிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. அந்த தாயினுடைய வயிற்றில் இருக்கிற சமயத்தினால இறைவன் தான் நமக்கு என்ன செய்கிறான், நமக்கு உணவை கொடுக்கிறான். எப்படி கொடுக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை எண்ணி பார்க்கிற பொழுது மிக அற்புதமாக அதிசயமாக இருக்கிறது. அந்த தாயினுடைய கற்பப்பை இருக்குதா இல்லையா, அந்த கற்பப்பைக்கும் குழந்தையினுடைய வயிற்றுக்கும் இடையிலே தொப்புள் குடி மூலமாக ஒரு இணைப்பை அல்லாஹ் என்ன செய்கிறான், ஏற்பாடு பண்ணி வெத்தி விடுகிறான். தாயினுடைய அந்த கற்பப்பை, இதே போல குழந்தையினுடைய வயிறு, இந்த 2க்கும் இடையில ஒரு இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுல அந்த தொப்புள் குடியை அல்லாஹ் என்ன செய்கிறான், ஏற்பாடு செய்து விடுகிறான். ஏறத்தாழ கிட்டத்தட்ட 9 மாதங்கள் இந்த தொப்புள் குழு வழியாகத்தான் அந்த குழந்தை நாம கருவில் இருக்கிற சமயத்துல, சிசுவா இருக்கிற சமயத்துல நாம சாப்பிட்டு கொண்டிருந்தோம். அதாவது தாயினுடைய அந்த இரத்தத்தோடு நேரடி தொடர்பை அல்லாஹ் வைத்து தாய் சாப்பிடக்கூடிய அந்த உணவையே நமக்கு என்ன செய்கிறான், உணவாக அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தாலா ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த குதிரத்தை, அந்த பேர் ஆற்றலை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, இது முதலாவது கட்டம். அடுத்து 2வது கட்டம் என்னன்னு சொன்னா, அந்த தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியானதுக்கு பின்னாடி என்ன நிலைமை என்று நாம் யோசித்து பார்க்கிற பொழுது, இந்த தொப்புள் கொடி அறுபட்டதற்கு பின்னாடி அடுத்து என்ன வழி, அந்த சாப்பாட்டுக்கு என்ன வழி, ஏன் அப்படின்னு சொன்னா அந்த சிசு ஒரு பொக்கை வாய்தான், பற்கள் இருக்காது, பற்கள் இல்லாமல் பொக்கை வாயாகத்தான் இருக்கும். அந்த நேரத்தில் எதையும் சாப்பிட முடியுமான்னு சொன்னா எதையுமே சாப்பிட முடியாது. பழத்தை சாப்பிட முடியாது, ரொட்டியை சாப்பிட முடியாது, தானியங்களை சாப்பிட முடியாது, இறைச்சி மீனை நினைச்சே பார்க்க முடியாது. இப்ப இந்த நிலையில அதுக்கு என்ன சாப்பாடு அப்படிங்கிற வகையில இருக்கிற சமயத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தாலா ஒரு புது வழிய அந்த சிசுவுக்கு என்ன செய்கிறான், பல்லில்லாத அந்த குழந்தைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தாலா ஒரு புது வழியை உண்டாக்குறான். எங்கிருந்து உண்டாக்குறான் என்று சொன்னால், தாயினுடைய அந்த மார்பகத்தின் மூலமாக. நிறைய தாய்மார்கள் இல்லாத மாதிரி இருக்குது, வந்துட்டு போயிட்டாங்களோ, இருக்கிறாங்களா இல்லையா, பின்னாடி இருக்கிறாங்களா, சத்தம் இல்லை, அவங்க கேட்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கின்ற காரணத்தில் அவங்களுக்காக தான் இந்த சப்ஜெக்டை நான் பின்னாடி வச்சிருந்தேன். அப்ப அந்த தாயினுடைய மார்பகத்தின் மூலமாக
அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அந்த குழந்தைக்கு என்ன செய்யறான்? ஒரு உணவை ஏற்பாடு பண்ணுகிறான். அந்த குழந்தைக்கு ஏற்ற வகையில ஒரு அமுதத்தை என்ன செய்கிறான்? ஏற்பாடு செய்கிறான். இதுல ஒரு பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் தாயினுடைய மார்புல பால் சுரப்பதே கிடையாது. சுரக்குமாங்க? அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி தாயினுடைய மார்புல பால் சுரக்குமான்னு சொன்னா கிடையவே கிடையாது. எப்ப அந்த குழந்தை வெளியே வருதோ அப்பதான் அழிச்சிறான் அந்த மார்பகத்துல பாலை சுரக்க வைக்கிறான் என்று சொன்னால், அதாவது ஒவ்வொரு கட்டத்திலையும் அடுத்தடுத்து அந்த குழந்தை உயிர் வாழ்வதற்கான ஏற்பாட்டை அல்லாஹ் பண்றானா இல்லையா? அதனால தான் அவனை ராசிக்கு நம்ம சொல்லாம ரஸாக் அப்படிங்கிற வகையில ஒரு அற்புதமான முறையில் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம சொல்லி காட்டுகிறோம். இது 2வது கட்டங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஆண்களை விட பெண்கள் கவனிக்கணும். இந்த தாய்ப்பால் கொடுக்குறாங்களா இல்லையா? இந்த தாய்ப்பாலுடைய மகிமையை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இந்த தாய்ப்பாலினுடைய மகிமை என்னங்கிறது தாய்மார்களுக்கு என்ன செய்யறது இல்லை, தெரிகிறது கிடையாது. ஏதோ ஒரு சாதாரண ஒரு பால் அப்படிங்கிற வகையில அது இயற்கையாக நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இலங்கையை சார்ந்த குழந்தை நல மருத்துவர் ஒருவர், ஹம்தி அல் ஜுந்தி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குழந்தை மருத்துவர் இந்த தாய்ப்பாலுடைய மகிமையை பற்றியே ஒரு தனியாக ஒரு புக்கு எழுதியிருக்கிறார். எல்லாத்தையும் சொல்றதாருன்னு சொன்னா அதுக்கு தனி ஒரு தராவி தொழுகைக்கு பின்னாடி 1 மணி நேரம் என்ன செய்யணும்? பேசணும். மிக முக்கியமான விஷயங்களை மாற்ற உங்களிடத்துல நான் சொல்லி காட்டுறேன். அவர் சொல்லி காட்டுகிறார், இந்த தாய்ப்பாலுடைய மகிமையை பற்றி முதல் கட்டமாக அவர் சொல்லி காட்டுகிற பொழுது, பாட்டினுடைய துணை இல்லாமல் தாயினுடைய மார்பை நேரடியாக எந்த விதமான மாசும் கலக்காத வகையில அந்த குழந்தையை பால் குடிக்க வைக்கின்றான் அல்லாஹ். இது ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த குழந்தை சாப்பிடுற சமயத்தினால அந்த சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் ஒரே மாதிரியான ஊட்டச்சத்து அந்த தாய்ப்பால்ல இருக்கிறது கிடையாது. அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாசத்தினுடைய வளர்ச்சிக்கு தகுந்தாற் போன்ற ஊட்டச்சத்தை அல்லாஹ் நினைச்சுக்கிறானா அந்த தாய்ப்பால்ல அல்லாஹ் வச்சிருக்கிறான். இது அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ்கிறான் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் இந்த தாய்ப்பாலை ஒரு மனுஷன் அருந்துறதுனால்தான். இந்த தாய்ப்பால் அருந்தாத குழந்தைகள் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உட்பட மாட்டார்கள், அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது அப்படிங்கிற வகையில் என்ன செய்கிறார்கள் அந்த டாக்டர் ஹம்தி அல் ஜுந்தி என்ன செய்கிறார் சொல்லி காட்டுகிறார். அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப உணவு நம்ம சாப்பிட்ற சமயத்துல கோடை காலம் குளிர்காலம் அப்படின்னு வருதா இல்லையா? இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவு முறைகளை மாத்திக்கிறோமா இல்லையா? இப்ப இந்த தாய்ப்பால் ஒரே தாய்ப்பால் தாங்க. அங்க எப்படி மாற்றம் ஏற்படுதுன்னு சொன்னா, அந்த குழந்தை மருத்துவர் அவர் சொல்லி காட்டுகிறார், கால மாற்றத்துக்கு ஏற்ப அல்லாஹ் ஷானு வ தஆலா அந்த பாலினுடைய தன்மையும் எல்லாம் மாற்றுகிறான். கோடை காலத்துல குளிராக மாற்றுகிறான், இதே போல குளிர்காலத்துல அதை என்ன செய்கிறான் கொஞ்சம் சூடாக வெப்பமாக மாற்றுகிறான் என்கிற ஒரு அதிசயமான செய்தி என்ன செய்கிறார் அல் ஹம்தி அல் ஜுந்தி என்ன செய்கிறார் சொல்லி காட்டுகிறார். அடுத்து ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப தாய் சில பேர் நல்ல புஷ்டியா இருப்பாங்க, சில பேர் தாய் நோஞ்சானாக இருப்பாங்க. ஆனா அந்த தாய் பால் இருக்கா இல்லையா, இதுல அந்த நோஞ்சானுடைய தாயினுடைய பால் ரொம்ப இதா பலவீனமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம எல்லா தாய்மார்களுடைய அந்த தாய்ப்பாலையும் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நோஞ்சானாக தாய் இருந்தாலும் கூட அந்த தாய்ப்பால் இருக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் எடுக்கிறதே கிடையாது அப்படிங்கிற ஒரு அதிசயத்தை என்ன செய்றாரு அவர் சொல்லி காட்டுறார். அடுத்ததாக உள்ள ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப சாதாரணமாக ஒரு குழந்தை எத்தனை வருஷம் பால் குடிக்கும்? 2 வருஷம். அப்ப 2 வருஷம் குடிச்சு அதுக்கு பின்னாடி இந்த தாய்மார்கள் அந்த தாய்ப்பாலை மறக்கடிப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்க மறக்கடிக்கிறது ஒண்ணு இருக்கட்டுங்க, அல்லாஹ்வே என்ன செய்கிறான் என்று சொன்னால் அந்த தாய்ப்பால்ல கொஞ்சம் கொஞ்சமாக காலத்து தகுந்த மாதிரி அதுல இருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஒரு உணர்வு அல்லாஹ் அணிஞ்சிரானா அந்த தாய்ப்பால்ல வச்சிடறான். ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுது, தாய் கொஞ்சம் மாற்றுறது ஒன்று இருக்கிறது, அதை நிறுத்துறது ஒன்று இருக்கிறது. ஆனால் முதலில் அதிகமாக தாய்ப்பாலை குடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தை காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைக்கக்கூடிய வகையிலையும் உருவாகிரும். அப்படியான ஒரு தன்மை இந்த தாய்ப்பால் இருப்பதாக யாரு சொல்றா? அந்த குழந்தை நல மருத்துவர் என்ன செய்கிறார் சொல்லி காட்டுகிறார். எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, புட்டிப்பால் அதுல தாயினுடைய ஸ்பர்சம் இருக்காது, அன்பு இருக்காது, அவருடைய அரவணைப்பு இருக்காது.
ஆனா இந்த தாய்ப்பாலை கொடுக்கிற சமயத்துல அந்த குழந்தைக்கு தாயினுடைய ஸ்பரிசம், அந்த தொடுதல், அந்த உணர்வு, அன்பு எல்லாம் சேர்ந்து மொத்தமாக கிடைக்கிறதாக அவர் சொல்லி காட்டுகிறார். நான் சில விஷயங்களை தான் உங்களுக்கு நான் நினைச்சிருக்கிறேன், சொல்லி காட்டிருக்கிறேன். இன்னும் சில அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த தாய்ப்பால் சம்பந்தமாக அவர் சொல்லி காட்டுகிறார். இப்ப எத்தனை கட்டத்தை நம்ம படிச்சிருக்கிறோம்? முதல் கட்டம் தாயினுடைய வயிறு. அடுத்து 2வது கட்டம் தாயிலிருந்து வெளியே வந்த உடனே அந்த மார்பகத்தின் மூலமா அல்லாஹ் நினைச்சான் இந்த தாய்ப்பாலை கொடுக்கிறான். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ற சமயத்தினால அல்லாஹ் எந்த மாதிரியான உணவுகளை எல்லாம் கொடுக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை குர்ஆன்ல 8வது அத்தியாயம் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபல்யன்துரில் இன்சானு இலா தஆமிஹி. இந்த உலகத்துல வாழக்கூடிய மனுஷன் தன்னுடைய உணவை கொஞ்சம் யோசித்து பார்க்கட்டும். தனக்கு எப்படியெல்லாம் உணவு வருகிறது, எந்தெந்த வகையிலெல்லாம் அல்லாஹ் உணவை கொண்டு வருகிறான் என்கிற விஷயத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்கட்டும். அண்ணா சபபுனல் மா சப்பா. வானத்திலிருந்து மழையை நாம என்ன செய்யறோம்? இந்த பூமியில பொழிய வைக்கிறோம். சும்மா ஷக்கக்கு நல் அரல்ல ஷக்கா. அப்படி பொழிகிற காரணத்தினால் இந்த பூமி அல்லாஹ் என்ன செய்கிறான்? பிளக்க வைக்கிறான். அந்த விதை வெளியே வர்றதுக்காக என்ன செய்கிறான்? பிளக்க வைக்கிறோம். ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பா. நிறைய வித்துக்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த பூமியிலிருந்து என்ன செய்கிறான்? பல்வேறு விதமான வித்துக்களை முளைப்பிக்க செய்கின்றோம். வ இனபம் வ கல்பா. திராட்சைகளை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். புற்பூண்டுகளை அல்லாஹ் என்ன செய்கிறான்? வெளிப்படுத்துகிறான். வ ஸைத்தூனம் வ நஹ்லா. ஸைத்தூன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒலிவ மரத்தை, பேரிச்ச மரத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான்? வெளிப்படுத்துகின்றான். வ ஹதாயிக குல்பா. அடர்ந்த தோட்டங்கள், அதை என்ன செய்கிறான்? அல்லாஹ் உருவாக்குகிறான். பல்வேறு விதமான பழங்களை, நாம சாப்பிடக்கூடிய தீவனங்களை, பயிர்களை அல்லாஹ் நெசுகிறான், அதிலிருந்து வெளியப்படுத்துகின்றான். மத்தா அல்லக்கும் வலி அன்னாமிக்கும். உங்களுக்கு பயன்படட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, உங்களுடைய கால்நடைகளுக்கு பயன்படட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் நெசுகிறான். இப்படி பல்வேறு விதமான அந்த தீவனங்களை, வாழ்வாதாரங்களை, உணவுகளை அல்லாஹ் வெளிப்படுத்துவதாக அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ வளர்ந்ததுக்கு பின்னாடி இத்தனை விதமான அந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றோம். கொஞ்சம் நாம யோசிச்சு பார்த்தோம்னா என்னென்ன உணவுகளெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நோம்புன்னு தான் நமக்கு பேரு. ஆனா நோன்பு காலத்தை விட, மற்ற காலத்தை விட நோன்பு காலத்துல தான் நம்ம என்ன செய்யறோம்? அதிகமாக சாப்பிடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எத்தனை விதமான உணவுகள், என்னென்ன விதமான ருசிகள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனி ருசி அல்லாஹ் நினைச்சிருக்கிறான், வச்சிருக்கிறானா இல்லையா? இதுல ஒரு பெரிய அதிசயம் சொன்னா, எல்லா அந்த மரங்களும் பழங்களும் ஒரே நீரிலிருந்து தான் வெளிப்படுகிறது. ஒரு நீருக்கு போகுது, தேங்காயில போய் அது இனிப்பு கொடுக்குது. அதே சமயத்துல வேப்ப மரத்துல போய் அது என்ன செய்யுது? கசப்பை கொடுக்குது. இன்னொரு மரத்துல ஓர்ப்ப கொடுக்கிறது. இப்படி பல்வேறு வகையான ஒரே தண்ணீர் தாங்க, ஒரே இடத்துல தான் எல்லா கொய்யா மரம் இருக்குது, ஆப்பிள் மரம் இருக்குது, மாம்பழம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ருசியை கொடுக்கறானா இல்லையா? இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் அப்படிங்கிற விஷயத்த நாம எண்ணி பார்க்க வேண்டும். இயற்கையாக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உணவுகள், செயற்கையாக மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட காயல் பட்டதுன்னா அதுக்கு தனியான செயற்கையான சில உணவுகள் இருக்கு. கீழக்கரை போயிட்டா அங்க தனியான ஒரு உணவுகள் என்ன செய்யுது? இருக்கிறது. இதே போல சிங்கப்பூருக்கு போயிட்டா, மலேசியாவுக்கு போயிட்டா அது தனியான உணவுகள். இப்படி பல்வேறு விதமான உணவுகளை அல்லாஹ் நம்முடைய வாயினுடைய ருசிக்காக வேண்டி கொடுக்கறானா இல்லையா? இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த உலகத்துல மனுஷன் இருக்கிறான், இதே போல கால்நடைகள் இருக்கிறது, இதே போல விலங்குகள் இருக்கிறது. இப்படி 3 வகையான அமைப்புல என்ன செய்யறான்? அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான். இந்த கால்நடைகளுக்கு, ஆடு மாடுகளுக்கு அல்லாஹ் என்ன இந்த உணவை சாப்பிடுவதற்கு உண்டான ஏற்பாடு இருக்கா இல்லையா? அதுக்கு எந்தெந்த பல்லெல்லாம் இருக்கும்? ஆடு மாடுகளுக்கு என்னென்ன பல்லெல்லாம் இருக்கும்? பல்லுல பல விதமான பற்கள் இருக்கா இல்லையா? முன்பற்கள், கோரை பற்கள், அப்புறம் கடவாய் பற்கள் சொல்லி 3 வகையா நம்ம இருக்குதா இல்லையா? இந்த ஆடு மாடுகளுக்கு என்ன 3 வகையான பற்கள் இருக்குமா, அல்லது எப்படி எத்தனை வகையான பற்கள் இருக்கும்? 2 வகையான பற்கள். இந்த முன்னாடி இருக்கக்கூடிய பற்களும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கடவாய் பற்கள். ஏன்னா அது இறைச்சி எல்லாம் சாப்பிடாது. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நினைச்சிருக்கிறான், அதுக்கு வச்சிருக்கிறான். இப்ப இந்த வனங்கள்ல, காடுகள்ல வளரக்கூடிய அந்த விலங்குகளுக்கு எல்லாம் என்ன பல்ல வச்சிருக்கிறான்? என்ன பல்லு? கோரைப்பல். ஏன்னு சொன்னா அது இறைச்சியை மட்டும்தான் சாப்பிடும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நினைச்சான், அதுக்கு பல்ல வச்சிருக்கிறான். நமக்கு எல்லாம் என்ன பல்லாம் வச்சிருக்கிறான்? எல்லாத்தையும் வச்சிருக்கிறான். முன்பற்களும் இருக்கிறது, கோரை பற்களும் இருக்கிறது, இதே போல கடைவா பற்களும் இருக்கிறது. ஏன்னா இந்த ஆளு எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய ஆளு, நாம எல்லாத்தையும் எதையும் விட்டு வைக்க மாட்டான் அப்படிங்கிற வகையில் அல்லாஹ் வச்சிருக்கிறான் இல்லையா? இது எவ்வளவு பெரிய
ஒரு அதிசயம் அப்படிங்கிறத தெரிகிறதோட இப்ப நம்ம கடித்து அரைப்பதற்காக வேண்டி பற்களை வச்சிருக்கிறோம். கடிச்சு அரைக்கிறதுக்காக நினைச்சிருக்கிறான், பற்களை வச்சிருக்கிறான். இப்ப நீங்க இந்த மிக்சியில போட்டு அரைக்கிற சமயத்தினால சும்மா போட்டா ஆட்டாது, கொஞ்சம் லேசா தண்ணி ஊத்துவாங்களா இல்லையா, அப்படி ஊத்துனா தான் கொஞ்சம் அது வந்து இது பண்ண முடியும். அப்ப இந்த அரைக்கிற சமயத்தினால அதுக்கு ஒரு குலைவை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி வாய்க்குள்ள எச்சி அப்படிங்கிற ஒரு நீரை வச்சிருக்கிறான். அதை அப்படியே சுழட்டணுமா இல்லையா, அதுக்கு வந்து நாக்கு அல்லாஹ் அணிஞ்சிருக்கிறான், வச்சிருக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் வச்சிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை நாம் என்ன செய்யணும், கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப இப்படியே நாம சொல்லிக்கிட்டே போனோம்னா நிறைய விஷயங்களை அல்லாஹ்வுடைய அற்புதத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இதுல இருந்து பெறக்கூடிய அந்த பாடங்களுக்கு நம்ம நினைஞ்சிருவோம். இப்ப வந்துடும் என்னென்ன பாடங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த ரஸாக் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்த திருநாமத்தின் மூலமாக நாம பெறக்கூடிய பாடங்களும் நிறைய இருக்கிறது. அதுக்கு தனியா பேசணும். மிக முக்கியமாக ஒரு 3 படிப்படைகளை மாத்திரம் நினைச்சோம் நம்ம படிச்சுக்கிறோம். முதலாவது படிப்படை என்னன்னு சொன்னா, இவ்வளவு பெரிய அளவுக்கு இவ்வளவு பெரிய ஏற்பாட்டில் இந்த அல்லாஹ் ரிஸ்கை நமக்கு வழங்கி இருக்கிற காரணத்தினால் முதல் கட்டமாக அவனுக்கு நாம என்ன செய்யணும், சுக்ர் செய்யணும், நன்றி என்ன செய்யணும், செய்யணும். நன்றி மறந்தவன் வந்து மனுஷனா என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. இப்ப சாதாரணமாக இந்த ஆடு மாடுகள் என்னத்தை சாப்பிடுதுங்க, ஆடு மாடுகள் என்னத்தை சாப்பிடுது, நல்ல சுவையான நமக்கு உள்ள மாதிரியான ருசியான உணவுகளால சாப்பிடுது. எது கழிவு இருக்குதோ அதைத்தான் அல்லாஹ் அடிச்சிருக்கிறான், அதுக்கு வந்து சாப்பாட்டாக வச்சிருக்கிறான். ஆனா அந்த கழிவை சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து தூய்மையான பாலை நமக்கு என்ன செய்யுது, அது கொடுக்குது. ஆனா அல்லாஹ் வந்து நமக்கு வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது அந்த நெல் இருக்குன்னு சொன்னா நெல்ல மேல் பகுதியில் இருக்கக்கூடிய உமிய கால்நடைகள் சாப்பிடுது. ரொம்ப அற்புதமான அரிசியை நம்ம என்ன செய்யறோம், சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடக்கூடிய ஆட்கள் வந்து நாம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுமா வேண்டாமாங்க? இன்னைக்கு நிறைய பேரை நீங்க பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம சிறு பிராயத்துல சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னாடி என்ன துவான்னு நம்ம படிச்சிருப்போம், மனப்பாடமாக படிச்சு வச்சிருப்பேமே ஒழிய நிறைய பேர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ்மில்லாவும் சொல்றது இல்லை, சாப்பிட்டதுக்கு பின்னாடி அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வகையில சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய துவாவையும் சொல்றது இல்லை. உண்மையா இல்லையா? தலையாட்டுறீங்க, உண்மையா இல்லையா? அதாவது நம்ம படிச்சிருக்கிறோங்க, அந்த சிறு பிராயத்துல படிச்சிருக்கிறோம், மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனா அதை வந்து ஒவ்வொரு அந்த சில பேர் வந்து அற்புதமான முறையில் தாய்மார்கள் சில பேர் என்ன செய்வாங்க, எங்க வாப்பாவெல்லாம் கரெக்டா சொல்லிடுவாங்க. அவங்க அதிகப்படியான பெரிய இபாதத்தெல்லாம் கிடையாது, ஆனா சொல்லிடுவாங்க. ஆனா சில நேரங்களில் எனக்கெல்லாம் மறந்து போயிடும். அப்படி மறக்கக்கூடிய வகையில தான் அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்த தன்மையில தான் நம்ம என்ன செய்யறோம், இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்படி மறந்துடுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் ரசூலுல்லாஹ் இன்னொரு சாய்ஸையும் கொடுத்துருக்காங்க. அப்படி மறந்துட்டா என்ன சொல்லணும், பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிறது. அதை கூட நம்ம சொல்றது இல்லைங்க. என்னைக்காவது பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிறன்னு சொன்ன ஆளுங்க யாராவது கையை தூங்க பார்க்கலாம்? அல்ஹம்துலில்லாஹ். சரி, சாப்பிட்டதுக்கு பின்னாடி நம்ம வந்து இந்த துஆவை ஓதி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறங்க. இந்த தண்ணி பானங்கள் சாப்பிட்றோமா இல்லையா, அந்த தண்ணி சாப்பிட்டதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கற்றுக் கொடுத்துருக்காங்க. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது சாப்பிட்டதுக்கு பின்னாடி அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்தாமனா வசக்கரனா எல்லாம் சேர்த்து, சாப்பாட்டுக்கும் இதுக்கும் சேர்த்து, தண்ணி குடிச்சதுக்கு பின்னாடி ஒரு பானத்தை குடிச்சதுக்கு பின்னாடி ஒரு துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. என்ன துஆ சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி? அது வந்து உணவுக்கு தானே ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யஜஅல்ஹு உஜாஜம் பிதுனூபினா வஜஅலஹு அதுபம் ஃபுராத்தன் பிநிஅமதிஹி. நாங்க செஞ்ச அந்த பாவத்தினால இந்த தண்ணியை உவர்ப்பாக உப்பாக ஆக்காமல் தன்னுடைய நியமத்தின் காரணத்தினால் பேருபகாரத்தின் மூலமாக இதை மதுரமாக ஆக்கி தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படிங்கிற ஒரு துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. இந்த துஆ இன்ஷா அல்லாஹ் ஓதுறதுக்கு நம்ம என்ன செய்வோம், முயற்சிப்போம். ஆனா இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தன்மை இதுவரைக்கும் இல்லாவிட்டாலும் கூட காலையிலிருந்து இது வரைக்கும் அல்லாஹ் வந்து இந்த ரிஸ்க் விஷயத்துல நமக்கு செஞ்சிருக்கக்கூடிய அற்புதங்கள்லாம் கொஞ்சம் எண்ணி பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு சூழலை நம்ம என்ன செய்யணும், உருவாக்கி கொள்ளணும். இது முதலாவது படிப்படை. ரெண்டாவது படிப்பினை என்னன்னு சொன்னா, அல்லாஹ் வந்து எந்த காலகட்டத்திலும் ரிஸ்க் வழங்காமல் இருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஆழமாக நமக்கு இருக்கிறது. அப்படி ஆழமாக இருந்த காரணத்தினால் ஒரு காலகட்டத்தினால எத்தனை பிள்ளைகள் வேண்டுமானாலும் பெத்து போட்டு கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் கொடுப்பா அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இன்னைக்கு அந்த நம்பிக்கை நம்ம இடத்துல இருக்குதா? நல்ல விவரம் தெரிஞ்ச ஆட்கள் கூட 2 பிள்ளைங்கள் அல்லது ஒரு பிள்ளை அதோட முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காட்சியைத்தான் நம்ம பார்க்கிறோம்.
சில இடங்கள்ல தவறுதலாக ஈமான் இல்லாதவர்கள் வந்து என்ன செய்றாங்க, அந்த குழந்தைகளை வந்து கொல்லக்கூடிய ஒரு சூழலா ஒரு காலகட்டத்தில் இருந்ததை நம்ம பத்திரிகையில படிச்சோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு குறைந்து கொண்டு வருகிறது. அப்படி யாரும் நீங்கள் வந்து என்ன செய்ய தேவையில்லை, அந்த குழந்தைகளை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் நிச்சயமாக ரிஸ்க் வழங்குவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 14வது அத்தியாயம் 31வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷியத்த இம்லாக். வறுமைக்கு பயந்து என் புள்ள சாப்பிடாம பசியில பட்டின கிடந்துருவானோ அப்படிங்கிற வகையில வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை நீங்க என்ன செய்ய வேண்டாம், நீங்க கொலை செய்ய வேண்டாம். நஹ்னு நர்சுகுஹும் வையாக்கும். அவங்களுக்கு நாங்க தான் ரிஸ்க் கொடுக்கிறோம், உங்களுக்கு நாங்க தான் என்ன செய்றோம், ரிஸ்க் கொடுக்கிறோம். இன்ன கத்துலகும் கான ஹித்தான் கபீரா. அது பல்வேறு வகையான வகையில் இன்னைக்கு கற்பத்தடைங்கிற வகையில் என்ன செய்றாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த வகையில பண்ணாலும் அது என்ன செய்யும், இறைவனுடைய அந்த கலாக்கத்தை நம்ம வந்து தடை பண்ண மாதிரி ஆயிரும். அப்படிங்கிற வகையில அது அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், நிச்சயமாக அவ்வாறு அந்த குழந்தைகளை எந்த வகையிலாவது மருத்துவதியாக நீங்கள் கொலை செய்யக்கூடிய அந்த அம்சம் வந்து பெரும் பாவம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்துக்கு கீழே மக்குஹூல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிஞர் சொல்லி காட்டுகிறார். ஏன்பா நீ கவலைப்படுற, உன் பிள்ளைய நினைச்சு ஏன் கவலைப்படுற? உன்னுடைய தாயினுடைய வயிற்றுக்கு உள்ள இருக்கிற சமயத்தில் அவன் கொடுத்தானா இல்லையா? யாரு கொடுத்தா? நீ கொடுத்தியா அல்லது உங்க அத்தா கொடுத்தாரா? வேற யாரு கொடுத்தா? அரசாங்கம் கொடுத்தா? யாரும் கொடுக்கல, அல்லாஹ் தானே கொடுத்தான். உள்ள கொடுத்தவனு வெளியே கொடுக்க மாட்டானா? அப்படிங்கிற வகையில் இந்த ஆயத்துக்கு மக்குஹூல் என்று சொல்லப்படக்கூடிய அறிஞர் நினைச்சுகிறார், ஒரு அழகான விளக்கத்தை நமக்கு கிடைச்சார், சொல்லி காட்டுகிறார். இது 2வது படிப்பினை. அடுத்து 3வது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ரிஸ்க் அல்லாஹ் கொடுப்பாங்க, ஆனா சும்மா கொடுத்துட மாட்டான். அதுக்கு சில வாசல்களை வச்சிருக்கிறான். இன்னென்ன வாசல்கள், இன்னென்ன சாவிகள் அப்படிங்கிற வகையில சில வாசல்களையும் சாவிகளை எல்லாம் நினைச்சிருக்கிறான், வச்சிருக்கிறான். மஃபாத்திஹு ரிஸ்க் அப்படிங்கிற வகையிலேயே நீங்க அரபு நாட்டில் போனீங்கன்னா ரிஸ்கினுடைய அந்த சாவிகள், வாசல்கள் அப்படிங்கிற வகையில சின்ன சின்ன புக்குகள்லாம் பார்த்துருப்பீங்க. அதுல அற்புதமான நிறைய விஷயங்களை அவங்க சொல்றாங்க. ஆனா சில சமூகத்துல தவறான நம்பிக்கைகள் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரிஸ்க் வரும், பணம் காசு வரும் அப்படிங்கிற வகையில சில நம்பிக்கைகள், தவறான ஒரு மூட நம்பிக்கையெல்லாம் அந்த சமூகத்தில் என்ன செய்யுது, இருக்குது. அல்லாஹ்வுடைய கிருபையினால காயல்பட்டம் போன்ற இடங்கள்ல அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்காது. இருந்தாலும் ஒரு நினைவூட்டலாக சொல்லப்படுகிறது. யாருக்காவது இந்த ஒரு ஏறு நெற்றி இருந்துச்சுன்னு சொன்னா அவன் பணக்காரனா இருப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? இந்த ஏறு நெற்றி இருந்துச்சுன்னு சொன்னா அவன் பணக்காரனா இருப்பான். இதே மாதிரி இந்த காது வந்து சோனை பெருசா இருந்துச்சு வைங்க, அவன் வந்து என்ன செய்வான், பணக்காரனா இருப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்ன செய்யுது, இருக்குது. நாங்க ஓதுற காலத்துல, இந்த மதரசாக்கள்ல ஓதுற காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல மாசத்துக்கு ஒரு தடவை பணம் அனுப்புவாங்களா இல்லையா? அப்படி அனுப்புற சமயத்துல சில இடத்துல பணம் வராது. எப்போ வரும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க சமயத்துல ஒரு பையனுடைய அந்த சட்டையில ஏதாவது ஒரு வண்ணத்து பூச்சி உட்கார்ந்து, இது எல்லா மாசாக்களும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு நீங்களே கேட்டிருப்பீங்க, இப்ப படிச்சிருப்பீங்க. அது வந்து ஒட்டிருச்சுன்னு சொன்னா பணம் வருது. அது வந்து ஒட்டி கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னு சொன்னா அது அந்த பணம் ரொம்ப நேரம் இருக்கும். வந்து ஒட்டிட்டு வேகமா போயிடுச்சுன்னா வந்த பணம் சீக்கிரமாக செலவாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் நினைச்சு ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. இது வந்து தவறான நம்பிக்கை. ரிஸ்க் வழங்குறது யார் தான் வழங்குறான்? அல்லாஹ் தான் வழங்குறான். அப்ப அந்த அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வச்சு ரிஸ்க் வர்றதுக்குன்னு சொல்லி அல்லாஹ் சில வழிகளை சொல்லி காட்டிருக்கிறான். அந்த வழி என்னன்னு சொன்னா, முதலாவதாக நாம சாப்பிடக்கூடிய அந்த உணவு இருக்குதா இல்லையா, ஹலாலான உணவாக இருக்கு. ஹராமான உணவாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஹலாலான உணவாக இருக்கணும். சூரத்து 16வது அத்தியாயம் 114வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபகுலு மிம்மா ரஸககுமுல்லாஹு ஹலாலன் தய்யிபா. நீங்க உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய, அல்லாஹ் ரிஸ்க் வழங்கி இருக்கக்கூடியதுல வந்து ஹலாலானதை நீங்க என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, மறுமையினுடைய அடையாளத்தை பத்தி சொல்லி காட்டுகிற சமயத்தினால அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இது ஹலாலா ஹராமான்லாம் பார்க்க மாட்டாங்க. பணம் வருதா, காசு வருதா அப்படிங்கிற நிலையை தான் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேப்பெண்ணெய் வித்த காசு கசக்குமா அல்லது நாய் வித்த காசு குறைக்குமான்னு சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரியான லெவலுக்கு இன்னைக்கு எல்லா மக்களும், முஸ்லீம் மக்களும் என்ன செய்றாங்க, போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் வந்து ஒரு உத்தரவாதத்தை அல்லாஹ் கொடுக்குறாங்க. அதாவது இந்த ஹலால் எல்லாம் பேணி தக்வாவோட இந்த உலகத்துல வந்து ஒரு மனுஷன் வாழ்ந்தான்னு சொன்னா ரிஸ்க் கொடுப்பாங்கிறதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஒமை யத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்துல ஹலாலான முறையில சம்பாத்தியம் செய்து வாழ்கிறார்களோ, யஜ்அல் லஹு மக்ரஜா, எந்த வகையிலாவது ஒரு வழியை ஏற்படுத்துவான். அவன் சாப்பிட்றதுக்கு ரிஸ்க்கு உண்டான எந்த வகையிலாவது ஒரு வழி என்ன செய்வான், ஏற்படுத்துவான். வயர்சுகுஹு மின் ஹைசு லா யஹ்தசிப்,
அவன் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்க கொடுப்பான். நாம என்ன செய்வோம்னு சொன்னா, ஒரு முயற்சி எடுத்து இந்த ரூட்டில் நமக்கு ரிஸ்க் வந்துடும் சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒண்ணு கிடையவே செய்யாது, நெருக்கடியா இருக்கும். ஆனா நமக்கு அறியாத புறத்திலிருந்து என்ன செய்வான், அல்லாஹ் வந்து அந்த பணத்தை கொண்டு வருவான். எப்ப கொண்டு வருவான்னு சொன்னா, தக்வாவோடு நாம இந்த உலகத்துல வாழ்ற சமயத்தினால, ஹலால பேணி வாழ்கிற சமயத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், கொண்டு வருவோம். இதுக்கு சஹாபிய பெண்கள் வந்து ரொம்ப உதாரணமா இருந்திருக்கிறாங்க. சஹாபிய பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா, தாய்மார்கள் நல்லா கவனிக்கணும். இந்த விஷயத்தினால, இந்த ஹலால் ஹராம் பேணுகிற விஷயத்துல அன்றைய காலத்து சஹாபிய பெண்மணிகள் வந்து ரொம்ப வந்து பேணிக்கையா இருந்திருக்கிறாங்க. எப்படி அந்த காலையில வந்து தன்னுடைய கணவன்மார்கள் வந்து உழைப்புக்காக வேண்டி வியாபாரத்துக்காக வேண்டி செல்கிற சமயத்துல ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுவாங்க. என்ன அட்வைஸ் தெரியுமா? நாங்கள் பசியை தாங்கிக் கொள்வோம். நாங்கள் என்ன செய்வோம்? பசி பட்டினியை தாங்கிக் கொள்வோம். நரக நெருப்பை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. நரக நெருப்பை என்ன செய்ய முடியாது, எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால எங்கள் இங்க போற வழியில எங்களுக்கு ஹலாலான பொருளை தான் கொண்டு வரும். இன்னைக்கு அப்படியே மாறிடுச்சுங்க. எப்படியாவது கணவன் வந்து நமக்கு வந்து இப்ப ஹராமான முறையில சம்பாதிச்சு கொண்டு வந்து நகையா போடணும், நல்ல பெரிய வீடுகளை கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணப்பாடு இன்னைக்கு நிறைய தாய்மார்கள்ட்ட வந்து இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். இந்த லஞ்ச ஊழல்லாம் வாங்குறாங்களா இல்லையா, ஒரு ஆண் வந்து தவறான வழிக்கு போறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள். ஏன்னா அந்த தாய் பார்க்குறா, பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை நல்லா கட்டி இருக்கிறா, வசதியா இருக்கிறா, ஏன் புருஷன் இப்படி இருக்கிறான்னு சொல்லும் போது நல்லா இருக்கக்கூடிய அந்த கணவன் கூட ஹராமத்துக்கு போய் விடுகிறான், லஞ்ச லாவணியத்துக்கு ஊழலுக்கு உள்ளாகி விடுகிறான் என்கிற ஒரு புள்ளி விவரத்தை நினைச்சாங்க இன்னைக்கு சொல்லி காட்டுகிறார். அதனால வந்து நம்ம என்ன செய்யணும், ரிஸ்கினுடைய வாசல் வந்து திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஹலாலான உணவாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்துல தக்வா என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இது முதலாவது அம்சம். இரண்டாவது ஒரு படிப்பினை என்னன்னு சொன்னா, அதாவது இந்த ரிஸ்க் துறக்கப்படுவதற்குண்டான வாசல்ல இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா தவக்குல், அல்லாஹ்வின் மீது முழுமையான தவக்குல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான், லவ் அன்னக்கும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி. அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இருக்கக்கூடிய தவக்கலை நீங்க முழுமையாக நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால், ல ரஸகக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வந்து என்ன செய்வான், ரிஸ்க் வழங்குவான். கமா தர்சுக்கு தைர், இந்த பறவைகள் இருக்கா இல்லையா, அந்த பறவைகளுக்கு வந்து அல்லாஹ் ரிஸ்க் வழங்குவதை போல உங்களுக்கு என்ன செய்வான், வழங்குவான். தகுது ஹிமாசா, அது காலையில போற சமயத்துல வெறும் வயிற்றோட போகிறது. தருஹு பித்தானா, மாலையில் அவர் திரும்புகிற சமயத்துல வயிறு நிரம்பிய தன்மையில அது திரும்பி வருகிறது என்ற வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருக்கிறாங்க, சொல்லி காட்டிருக்கிறாங்க. ஆக அல்லாஹ்வின் மீது முழுமையான ஒரு தவக்கல் வைக்க வேண்டும். இந்த தவக்கலுக்கும் அன்றைய சஹாபிய பெண்மணிகள் வந்து ஒரு உதாரணமா இருந்திருக்கிறாங்க. எப்படி உதாரணமா இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த போர்க்களத்துல சஹாபாக்கள் போவாங்களா இல்லையா, ஆண் வீரர்கள்லாம் போவாங்களா இல்லையா, அப்படி போற சமயத்தினால ஆர்வமாக தன்னுடைய கணவரையும் அனுப்புவார்கள், பிள்ளைகளை என்ன செய்வாங்க, அன்றைய தாய்மார்கள் அனுப்பியிருக்கிறாங்கிற செய்தியை வரலாற்றில் படிக்கிறோம். அப்படி அனுப்புற சமயத்துல போற சமயத்துல அவங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய இந்த ஈமான் தவக்குல வந்து தடுமாற வைக்கிறதுக்காக வேண்டி, உன் புருஷன் இந்த மாதிரி போயிட்டா உன் நிலைமை என்ன ஆகும், உனக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன வழி, உன்னுடைய மகன் போயிட்டா உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு ரிஸ்க்கு என்ன வழி அப்படிங்கிற வகையில் ஒரு தடுமாற்றத்தை சில பேர் நினைச்சுவாங்க. சில முனாஃபிக்கீன்கள் வந்து சஹாபிய பெண்மணிகளுக்கு ஊட்டி இருக்கிறாங்க. அப்படி ஊட்டுற சமயத்தில் அந்த தாய்மார்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வாசகம் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவங்க சொல்வாங்க, உணவை சாப்பிடக்கூடியவர் தான் போருக்கு சென்றிருக்கிறார். உணவு உண்பக்கூடியவர் தான் என்ன செய்றார், போருக்கு சென்றிருக்கிறார். உணவு ஊட்டக்கூடிய ரஸாக் உயிரோடு இருக்கிறான், ஹையும் கையுமாக இருக்கிறான் என்கிற வகையில் நாங்கள் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கிறோம். என்னுடைய கணவர் இறந்து விட்டாலும் சரி, என்னுடைய பிள்ளைகள் இறந்து விட்டாலும் சரி, அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்கை வழங்குவான் என்கிற வகையில தாய்மார்கள் சஹாபிய பெண்கள் சொன்னதாக நம்ம வரலாற்றை நினைச்சிரோம், நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த தவக்குல் மிக முக்கியமான ஒரு அம்சம். அடுத்து மூன்றாவது மிக முக்கியமான ஒரு அம்சங்க, நம்முடைய ரிஸ்கினுடைய வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்ஃபாக் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம நிறைய என்ன செய்யணும், செலவு பண்ணணும். எத்தனையோ விஷயத்துக்கு நாம செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சாதாரண ஒரு காலகட்டத்தினால கடையில் போய் டீ வடை சாப்பிட்றதா இருந்தால் 10 ரூபாயில 15 ரூபாயில முடிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல ஒரு போனேன்னு சொன்னா 50 ரூபாய் இருங்க, 100 ரூபாய் ஆயிரும், ஆகுதா இல்லையா? ஒரு டீக்கு 25 ரூபா 40 ரூபா எடுக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு. ஒரு இங்க சாப்பிடக்கூடிய 10 ரூபா வடை ஒரு இடத்துல என்ன செய்யுது, 20 ரூபா 25 ரூபாய்க்கெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்றோமா இல்லையா? எத்தனையோ விஷயத்துக்கு நாம வந்து அனாவசியமா செலவழிக்கிற சமயத்தினால அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்க நம்ம என்ன செய்யக்கூடாது, கூசவே கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஒமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யக்லிஃபு, அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க எதை செலவழிச்சாலும் அதற்கு ரெட்டிப்பா உங்களுக்கு கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வல்லாஹு கைருர் ராஸிகீன்,
இந்த ரிஸ்க் வழங்கக்கூடியவர்கள் அல்லாஹ் வந்து மிகச் சிறந்தவனாக இருக்கிறான் என்கிற வகையில அல்லாஹ் வந்து நமக்கு கிடைச்சான், ஆர்வப்படுத்துகிறான். நாம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், அல்லாஹ்வுடைய பாதையில ஒருத்த வந்து செலவழிச்சான்னு சொன்னா அது ஒரு வித்தை நடுறதுக்கு ஒப்பானது. அந்த வித்திலிருந்து 7 கதிர்கள் வருகிறது, ஒவ்வொரு கதிர்களிலும் 100 நெல்மணிகள் வருகிறது, ஒன்றுக்கு 700 அல்லாஹ் கொடுப்பதாக அல்லாஹ் நினைச்சுகிறான், குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான். அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக், நீ செலவு பண்ணு, மக்களுக்கு செலவு பண்ணு, நான் உனக்கு செலவு பண்றேன் அப்படிங்கிற வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி காட்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் செலவழிச்சா குறையுமேன்னு சில பேர் நினைப்பாங்க. செலவழிச்சா குறையுமாங்க? செலவழிச்சா குறையுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு சிங்கப்பூர் சகோதரர் அங்கே நடத்தக்கூடிய அந்த நிஸ்வான மதசாவுக்கு ஒவ்வொரு சமயத்திலையும் அவர் நினைச்சார், உதவி கொண்டே இருக்கிறார். இப்போ சமீபத்தில் இன்னொரு செலவை நம்ம சொன்னோம், நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அந்த நிறைய வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிறாங்கங்கிற வகையில் சொன்ன உடனே கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் குடும்பங்களுக்கு தேவையான ரமலானுக்கு தேவையான உடுப்புகளை எடுத்து கொடுக்குறார். சொல்ல சொல்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், குறையவே இல்லை. அவருடைய அந்த வாட்ஸ்அப்பில் அந்த இதுலேயே என்ன வச்சிருக்கிறாங்க, ஸ்டேட்டஸ் என்ன வச்சிருக்காங்கன்னா, ஒரு மனுஷன் தர்மம் கொடுக்கறதுனால அவனுடைய செல்வம் குறைவதே கிடையாது அப்படின்னு அவர் என்ன வச்சிருக்கிறார். எவ்வளோ நம்பிக்கை பாருங்க. அந்த நம்பிக்கை என்ன செய்யணும், நமக்கு வரணும். செலவழித்தால் குறையவே கிடையாது. நம்ம இந்த கிணத்து தண்ணீர் இருக்குதா இல்லையா, அதை அப்படியே போட்டு அப்படியே தான் கிடக்கும். இறக்கி இறக்கி என்ன செய்யும், அது ஊறிக்கிட்டே இருக்கும். நம்ம இறைச்சா அது வந்து குறைஞ்சு போயிடும், நம்ம என்ன செய்ய தேவையில்லை, கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ் சொல்லி இருக்கிற பிரகாரம் நம்ம செலவழித்தோம் என்று சொன்னால், இன்று இல்லாவிட்டாலும் நாளை, இப்போது இல்லாவிட்டாலும் இன்னொரு முறை அல்லாஹ் என்ன செய்வான், அந்த ஏதாவது ஒரு வகையில சுத்தி நமக்கு கொண்டு வந்துடுவான். அல்லாஹ் அப்படித்தான் ஒரு செட்டப்பை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை நாம எண்ணிக்க பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நடைமுறையில சில வாழ்வியல் உதாரணங்களையும் உங்களுக்கு சொல்லணும். நீங்க ஒரு பத்திரிகை பத்தி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரீடர்ஸ் டைஜஸ்ட்னு ஒரு பத்திரிகை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ வருதா இல்லையான்னு தெரியல. அந்த நேரத்தில் நம்ம படிச்ச ஒரு விஷயம், அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாசத்துல லட்சக்கணக்கில் விற்கக்கூடிய ஒரு பத்திரிகை. அப்படியான ஒரு வளர்ச்சி எப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி அந்த பத்திரிகை நடத்தக்கூடிய ஓனர்கிட்ட போய் அவங்க கேட்கிற சமயத்தில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த பத்திரிகை அலுவலகத்துல எந்த அதாவது தொழில் செய்யக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய அத்தனை தொழிலாளர்களுக்கும் இதுல இருந்து வரக்கூடிய வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை ஒதுக்கி நான் அவங்களுக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறேன் என்பதாக அவர் சொன்னார். இப்ப பாருங்க, அல்லாஹ் நடைமுறை வாழ்வியல் உதாரணத்துல இந்த மாதிரி தான் வச்சிருக்கிறோம். ஒரு சின்ன இந்த இடத்துல ஒரு செய்தியும் சொல்லணும், ஒரு குறும்படம். இப்ப கூட நீங்க போய் பாருங்க, பே இட் ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு குறும்படம். அந்த குறும்படத்துல ஒரு வாத்தியார் என்ன செய்வாரு, பாடம் நடத்திக்கிட்டு இருப்பார். ஒரு வாத்தியார் என்ன செய்வாரு, இந்த மாதிரி உங்களை மாதிரி பிள்ளைகள்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப அந்த பிள்ளைகள்கிட்ட அந்த அறிவை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அவர் கேட்கிறார், இப்ப உங்கள இருக்கக்கூடிய மாணவர்கள் யாராவது ஒரு ஆளு ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லணும், ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லணும். அப்படி அற்புதமான செய்தியை சொல்லிட்டா அதுக்கு வந்து நம்ம வந்து பரிசு கொடுக்கிறோம் அப்படிங்கிற வகையில் அவர் என்ன செய்றாரு, சொல்றார் நம்ம உலக மக்களுக்கு வந்து பயன்படக்கூடிய வகையில ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லணும். அப்போ ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு விதமா சொல்றான், எதையும் ஏத்துக்கிறல. ஆனா அந்த பள்ளிக்கூடத்துல பாடம் பயிட்டு கொண்டிருந்த ஒரு 11 வயசு சிறுவன், டிரைவர் மெக்கன்சி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பையன் என்ன செய்றான், எழுந்து நான் ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொல்றான். என்ன ஐடியாப்பா அப்படின்னு சொல்ற சமயத்தினால, இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் நன்றாக நம்ம கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் இன்னொரு ஒரு 3 மனுஷனுக்கு உதவி செய்யணும். 3 மனுஷனுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். அந்த உதவி பெற்ற அந்த 3 மனுஷன் சும்மா இருக்கக்கூடாது. அந்த 3 பேரும் ஒவ்வொரு 3 பேருக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். இது அப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது சொன்னால் உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஐடியா செயல்படுத்தப்பட்டால், நான் சொல்லக்கூடிய இந்த ஐடியா செயல்படுத்தப்பட்டால் 1 வாரத்தினால 2 வாரத்தினால எத்தனை பேர் உலகத்துல பயன்பெறுவார்கள் என்று சொன்னால் 47,82,969 பேர் உலகத்துல பயன்பெறுவார்கள் அப்படின்னு நினைச்சான். அவன் ஒரு புள்ளி விவரத்தோட சொல்லி முடிக்கிறான். இதை கேட்ட உடனே மற்ற மாணவர்கள்லாம் நினைச்சாங்க, அப்படி இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு நினைச்சாங்க, கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. ஆனா அந்த வாத்தியார் நினைச்சாரு, இவனுடைய இந்த புதிய ஒரு வித்தியாசமான ஐடியாவை உற்சாகப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவரை பாராட்டார். நீ அந்த மாதிரி செய்யப்பான்னு சொல்ற சமயத்துல இவன் சும்மா அந்த ஐடியாவை சொல்லிட்டு சும்மா இருக்காம வெளியில போய் அந்த மாதிரி நினைச்சான், அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு உதவி பண்ணக்கூடிய வகையில் அவன் நினைச்சான், முயற்சி பண்றான். அப்படி முயற்சி பண்ற சமயத்தினால ஒரு போதை அடிமையை எப்படியாவது திருத்தி நல்லவனா மாத்தணும்
அப்படிங்கிற வகையில் அவனை வீட்டுக்கு கூட்டு வந்து அட்வைஸ் பண்ணுறது, அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி பண்ணுறதை பார்க்கக்கூடிய அதனுடைய தாய் என்ன செய்யறான்னு சொன்னால், இப்படி ஏன்ப்பா குடிகாரனை இப்படி கூட்டு வர்ற, நல்லாளை கூட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்குறாங்க. அவங்க கேட்குற மாதிரி தெரியல. நீ இந்த மாதிரி பண்ணா வெளியே போயிருன்னு சொல்லி வெளியே பத்துறாங்க. தாய் வெளியே வந்துடுறான். அதுக்கு பின்னாடி தன்னுடைய நண்பனுக்கு உதவ போய் இன்னொரு ஆள் மூலமாக ஒரு கத்தி குத்துக்கு உள்ளாக்கப்படுகிறான் இந்த டிரைவர் மக்கன்சி என்று சொல்லப்படக்கூடிய அந்த 11 வயசு பையன். இப்படியாக அவன் சொன்ன அந்த ஐடியாவை செயல்படுத்தணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அவன் நினைச்ச மாதிரி ஒரு ரிசல்ட் வரலை. ஆனால் ஒரு கட்டத்தினால இவன் மூலமாக உதவி பெற்ற ஒரு பத்திரிகை நிருபர் என்ன பண்றான்னு சொன்னா, இவனை பத்தியான ஒரு சிறு படத்தை அந்த பத்திரிகையில வெளியிட, அப்புறம் அது பெரிய பக்கமாக ஆகி பரவலாகி அது ஒரு பெரிய இயக்கமாகவே மாறிவிட்டதாக அந்த பேயிட் ஃபார்வர்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த படம் என்ன செய்யும் முடியும். அதாவது அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன சொன்னா, இந்த உலகத்துல ஒரு மனுஷன் சக 3 மனுஷனுக்கு, அந்த 3 மனுஷனும் இன்னொரு சக 3 மனுஷனுக்கு உதவி கொண்டே இருந்தால் என்று சொன்னால் இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும், பசி பட்டினி இல்லாமல் போகும் அப்படிங்கிற ஒரு செய்தியை ஒரு இயக்கமாகவே கொண்டு சென்றதாக ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். இது இவ்வளவு தூரம் சொன்ன அந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுருக்கமான ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. என்ன ஹதீஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு தூரம் அந்த படத்துல குறும்படத்துல சொன்ன அந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சின்ன ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்க. வல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபி அவுனி அஹீஹி. ஒரு அடியான் தன்னுடைய சக மனிதனுக்கு உதவி கொண்டிருக்கக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருப்பான். நாம ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சேன்னு வைங்க, அதை எல்லாரும் அப்படி ஒரு பழக்கத்துல கொண்டு வந்துட்டாங்கன்னா அல்லாஹ் என்ன செய்வான், வேற ஒரு ஆள் மூலமாக நமக்கு என்ன செய்வான், உதவி செய்வான், ரிஸ்க் வழங்குவான். அப்படிங்கிற விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுக்கு முன்னாடி சொன்ன அந்த விஷயத்தை அதை சிந்திச்சு பண்ணானா இல்லையா தெரியல, அவ்வளவு அற்புதமா நம்ம பண்ணியிருக்கிறோம். அதனால இந்த ரிஸ்க் அப்படிங்கிற வகையில நம்ம யோசித்து பார்க்கிற பொழுது அதுக்கு 3 வழிமுறைகளை சொல்லியிருக்கிறோம். முதலாவது என்ன வழிமுறை சொன்னோம்? 11 மணிக்கு 12 மணிக்கு இப்படி கேள்வி கேட்டீங்கன்னா நாங்கள் எப்படி சொல்றதுன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ரிஸ்குடைய வாசல்கள் சொல்லி முதலாவது என்ன சொன்னோம்? அல்லாஹ்வுக்கு சுக்குர் பண்ணணும். அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும்? சுக்குர் பண்ணணும். 2வது ஹலாலான சம்பாத்தியம், ஹலாலான உணவை சாப்பிடணும். 3வதாக தக்வாவோட என்ன செய்யணும்? வாழணும். தவக்குல் என்ன செய்யணும்? வைக்கணும். அல்லாஹ்வுடைய பாதையில இன்ஃபாக் ஃபீ சபீலில்லாஹ் அப்படிங்கிற வகையில் அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம என்ன செய்யணும்? செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி செலவு பண்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இந்த 4 அம்சங்களையும் செய்து அந்த ரிஸ்கினுடைய வாசல்களை திறப்பதற்கு அல்லாஹ்விடத்துல துஆ செய்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.